Hello everyone, welcome to Mrs. Versatile. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான பைனாப்பிள் நெயில் ஆர்ட் எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்க போறோம். ரொம்ப வித்தியாசமா பண்ண போறோம். சரி வாங்க இது எப்படி பண்றதுன்னு சொல்லி வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த நெயில் ஆர்ட் பண்றதுக்காக டாப் அண்ட் பேஸ் கோரோட சேர்த்து மொத்தம் 4 கலர்ஸ் எடுத்துர்க்கேன். அது மட்டும் இல்லைங்க, இந்த நெயில் ஆர்ட் பண்றதுக்கு நமக்கு ஜஸ்ட் ரெண்டு திங்ஸ் மட்டும் இருந்தா போதும். டூத்பிக் அப்புறம் இந்த மாதிரி துணி காய போடுற கிளிப்ல சிங்கிள் லேயரா சீவிங் த்ரெட் எடுத்து கட்டி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம நேச்சுரல் நெயிலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக பேஸ் கோட் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். பேஸ் கோட் அப்ளை பண்ணி நல்லா ஏர் ட்ரை பண்ண விட்டுருங்க. நெக்ஸ்ட் நம்ம பேஸ் கலர் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். பேஸ் கலர் அப்ளை பண்ணி நல்லா ஏர் ட்ரை பண்ண விட்டுருங்க. பைனாப்பிள் நெயில் ஆர்ட் பண்ணுறதுனால டபுள் லேயராக அப்ளை பண்ணுங்க, அப்போ தான் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பேஸ் கலர் அப்ளை பண்ணி ஏர் ட்ரை பண்ண விட்டாச்சு. அடுத்து நம்ம டாப் கோட் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி நான் மேட் ஃபினிஷிங் டாப் கோட் தான் அப்ளை பண்ண போகிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட மேட் ஃபினிஷிங் டாப் கோட் இல்லைன்னா ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷ் கூட அப்ளை பண்ணலாம். டாப் கோட் அப்ளை பண்ணி ஜஸ்ட் 2 மினிட்ஸ் மட்டும் ஏர் ட்ரை பண்ண விட்டால் போதும். அப்போ தான் நமக்கு இந்த நெயில் ஆர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற துணி காய போடுற கிளிப்பை வச்சு தான் இந்த நெயில் ஆர்ட் பண்ண போகிறோம். நான் வந்து த்ரெட்டு கட்டி வச்சுருக்கேன், அந்த த்ரெட்டு தான் மெயின். ஸோ நான் காமிச்சிருக்க மாதிரியே நீங்கள் த்ரெட்டை கட்டிக்கோங்க. இப்போ நான் டிஸ்பிளேல காமிச்சிருக்க மாதிரி நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும். ரொம்ப ஓவராக ப்ரெஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் டிசைன் நல்லா வராது. இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயே நம்ம க்ராஸாக வச்சு எடுக்கணும். இன்னொரு நெயிலில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது என்னோட ஓன் ஐடியா. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், எனக்கு நல்ல ரிசல்ட் வந்துச்சு. அதனால் உங்களுக்கும் சொல்லி தரணுன்னு தான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம க்ரீன் கலர் நெயில் பாலிஷ் வச்சு லீவ்ஸ் வரைய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன பேப்பரில் க்ரீன் கலர் நெயில் பாலிஷ் ஒரு ட்ராப் எடுத்து வச்சு டூத்பிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் அழகாக லீவ்ஸ் வரைய ஆரம்பிச்சிடுங்க. என்னோட சேனலுக்கு நீங்கள் புது வியூவராக இருந்தால் மறக்காமல் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். வரைஞ்சி முடிச்சு நல்லா ஏர் ட்ரை பண்ண விட்டுருங்க. ஏர் ட்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம திருப்பியும் டாப் கோட் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்போ தான் நமக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இது நான் லாஸ்ட் டைம் பண்ணின பைனாப்பிள் நெயில் ஆர்ட். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான பைனாப்பிள் நெயில் ஆர்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மிஸ்ஸஸ் வெஸ்லிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.